ஸோ ஹலோ கேஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ் விளாட போகிறோம் ஃப்ரீ ஃபயரில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கைஸ். ஓகே, இல்லைங்க பேக்ஸ் போய்க்கலாம். பேக் கலெக்ஷன் போய்ட்டு பேக்கில் டோன்ட் ஷோ இன் லாபி ஆஃப் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து M187க்கு புதுசாக ஈவெண்ட் விட்ருக்காங்க கைஸ். M187 தான் இந்த ஹேண்டு M187 ஃபைனல் ஷாட்டு ஸ்டெப் அப் இந்த ஈவெண்ட் விட்ருக்காங்க கைஸ். இது ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே இல்லைங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே அந்த இது M187 தானே சொன்னோம், தொடுவோம் தொட்டேன் கைஸ். இப்போ ட்ரை அவுட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. லைக் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாருங்க பாட் அடிக்க விடுவாங்க, அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் டாப்பில் அடிப்போம் கைஸ். சரி ஒன் டாப்பே வரல, இது கொடுத்துப்போம். இந்த ரீது கைஸ் இது ஒன் டாப்பே வர மாட்டேங்குது. அண்ட் பியூர் ஹெட்டெல்லாம் இல்லை, நார்மல் ஹெட்டு அடித்தாலே போதும். ஓகே இப்போ ஒன் டாப்பு என்னது ரீது பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெட் ஆட்டு வந்துச்சுனாலே போதும். ஒன்ட்டா பிடிச்சும் சாக மாட்டேன் எல்லாம் கொண்டு அதுக்கடுத்து இந்த கை தான் கைஸ் நான் சொன்னேன். M187க்கு திருப்பியும் பண்ணி காமிக்கிற பாருங்க. என்ன கைஸ் இது ஒன் டாப்போட முடிப்போம். ஒன் டாப்பு எனக்கு மட்டும் ஒன் டாப் புழுக்குது. சரி விடுங்க, இந்த இதுதான் சொன்னேன், அந்த கை போய் இழுத்துட்டு வருதா அந்த இதுதான் சொன்னேன். இப்போ நிலுங்க வெளில போயிடுவோம். எக்ஸிட் டு லாபி கொடுத்தாச்சு. ஓகே என்ன வயசு டைம் அவுட் ஆப்ஷன் வேறு எல்லாம் இருந்தாச்சு. டவுன்லோட் கொடுத்துப்போம். ஓகே திருப்பி இது பார்ப்போம். இது வேறு யாரோட கில்டு கைஸ். இந்த கில்டை விட்டு எப்படி வெளில வர்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். தெரில கில்டை விட்டு எப்படி வெளில வர்றதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்து போச்சு. வைக்கன்ட்டு பாட்டில்லாம் எடுத்துட்டாங்க கைஸ். அது வந்து சரி விடுங்க, நம்ம மேட்ச்குள்ளே போவோம் கைஸ். சரி வாங்க சீஸ் போட்டாச்சு. ஸ்டார்ட். என்னோடய ஐடி பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் கைஸ் என்னோடய ஐடி. பார்த்துக்கோங்க. ஓகே என்னோடய ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டெய்லியும் வந்து 1 hour இல்லாட்டி 2 hour அந்த மாதிரி ப்ளே பண்ணுவீங்க. க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ எந்த கண்ணும் வேணாம், லோவாலு அப்புறம் இந்த மஷ்ரூமு 2 மஷ்ரூம் வாங்கிப்போம். ஏன்னா கைஸ் நல்ல கன்று எதுவுமே இல்லையா, ஒன்று M500 இருந்துச்சுன்னா வாங்கியிருப்பேன். இல்லை சரி விடுங்க வாங்கலை. அப்படியே ரூஃபாக ஏறிப்போம் கைஸ். இங்கேருந்து இங்கே தாவுவோம். ஓகே இங்கே தான் எனிமி இருக்கான். எனக்கு வேறு டேமேஜ் இருக்கணும். எனிமி ஒன்ட்டாக தான் ட்ரை பண்ணிருக்கேன். மூட் போயிட்டான். இங்கிட்ட இருக்க மாதிரி கன்னுலாம் காட்டுது. இங்கிட்ட தான் ஷூட் பண்ணுறான்ட்டு இங்கே இருக்கேன்க்கா நான் எடுத்துக்கூடாதுன்ட்டு இல்லை வரேன். ஜாடு தான் கைஸ், ஜாடு வந்துருக்கு கைஸ். நம்ம தான் ஜாடார் வாட்டு தான்.
ஓகே இல்லைங்க. காடு 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 பவர் வந்துரு பவர். எஸ் சூப்பா ஜாடு நம்மளை விட்டு போயிடுச்சு கைஸ். நல்லா 23 மீட்டர் தான் நான் வந்து ரிவைவ் பண்ண. ஸோ கத்தியால் குத்திட்டாங்க கைஸ். மொத்த பேர் சேர்ந்து வச்சவங்களே. டே பாட் மை பண்ணாரா ஓடி. ரிமோட் போட்டானா என்ன? சரி அந்த வெண்ணெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டுப்பான். அப்புறம் டெசர்ட்டிகள் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுக்க முடியாது. டெசர்ட்டிகள் இருக்குது இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். டெஸ்டிகள் ஷார்ட் ரேஞ்சில் எனக்கு பீஸில் தாங்க வரும் 1 டாப்பு. இல்லாட்டி வராது. ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி போவோம். எனிமி பார்த்துட்டேன். இந்த பக்கம் விஎஸ்கே இருக்குது, இந்த பக்கம் கிரேனேட் இருக்குது. விஎஸ்கே எடுத்தாலும் எடுக்கலாம். என்கிட்ட எனிமி இருக்கான். இந்த வழியாக போயிடும். எனிமி லோவெல்லாம் போடுறான். சரி இல்லைங்க, நான் அடிக்க முடியாது. சூப்பர் மெடிக்கெட் க்ளோல் போடுறா சூப்பர் மெடிக்கெட் போடுறான். கைஸ் போட்டிருக்கோம். வேறு ஸ்மோக் கிரனேட் போட்டு விட்டாங்க. வளர்த்து அடிக்கிறேன். ஸோ நம்ம டீமில் பாட்டு பிளேயராக இருந்திருக்காங்க கைஸ். சரி பார்த்துப்போம் என்ன வாங்கலாம். பைசன் வாங்கிப்பா. பைசன் டெசர்ட். ஓகே இன்னைக்கு நம்ம தான் வேறு ஆஃப்லைன் போயிட்டேன். எனக்கு ரிப்போர்ட் பண்ண சுட்டு விட்டுருக்கேன். இப்போ யூஸ் ட்ரை பண்ணுறான். ஒரு எனிமி இருக்காங்க இல்லைங்க. தான் 2 எனிமி. அவ்வளோ லாங்லேருந்து அடிக்கிறான். ஏன் 49 வச்சு. ஸோ இந்த பாட்டு வேறு இங்கே நிற்கிறானா. இல்லைங்க சார் ரிப்போர்ட் பண்ணிவிடும். என்ன ரிப்போர்ட் பண்ணலாம்? வெர்பல் அபியூஸ். ஸோ இப்போ சீட்டுக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸை கொடுத்துட்ருக்கேன். நான் கன் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, அவனை ரிப்போர்ட் பண்ணி விட்டு தாண்டா கன் வாங்கிட்டேன்டா. இது MP5 யாருனாலும் தொட முடியாது. நம்ம தான் ஜாடார் வாட்டு தான். 2 எனிமி அங்கிட்டு தான் இருக்காங்க. ஃபுல் எனிமி அங்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. இப்படி போவோம். இந்த 2 எனிமி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. வேறு அடிச்சு போட்டாங்க. பண்ணிட்டு வேறு பாட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்டுருக்கோங்க. மைனஸ் தான் ஆகுது.
சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துப்போம். இந்த மேட்ச் 4 year old இருக்கான், எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியலை. 4 year old மட்டும்தான் பேர், பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியலை. ஆப்போனண்ட்டில் ஹேக்கர்னு நினைக்கிறேங்க சார். இல்லை, வரமாட்டாங்க நம்புகிறேன். ஆப்போனண்ட்டில் ஹேக்கர் 10 மேட்ச் போனால் 9 மேட்ச் வருவாங்க. ஆனால் அது வந்து எந்த மாதிரி, அதாவது கிராண்ட் மாஸ்டர், எலைட் மாஸ்டர், ஃபுல் ஸ்டாரு அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போலாம் வரமாட்டாங்க. சாண்ட்டு நான் கேரக்டர் வச்சு கேரக்டர் மாற்றணும்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுறேன். ஜென்மத்துக்கு தான் எடுப்பேன். தேவையில்லாம M500 எடுத்துக்கிறேன். சோபா ஒன் டாப்பே வராது. M500லாம் ஒன் டாப்பில் இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் ஒன் டாப்பே தெரியாது கைஸ். அதனால் ஓகே, பயங்கர ரீகாயில் ஆகுது கைஸ். வேறு என்னது, கிங்ஃபிஷரு பயங்கர ரீகாயில் ஆகுது. அதனால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சாண்டினோவை போட்டு இங்கிட்ட தான்டா எனிமி இருக்கான். இங்கிட்டே நின்னா ட்ராகன் எடுத்துப்போம். ஓகே, அங்கிட்ட எனிமி இருக்கான்னு தெரிஞ்சு அங்கிட்டே நின்றுருக்காங்க. அங்கே போட்டுருவானோ இங்கிட்ட ஒரு எனிமி சுற்றி எனிமி. நான் ஒருத்தால் 1v4 பண்ண முடியுமானே தெரியலையே. இடத்துல க்ளோவாலும் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில. வந்து 2 செகண்ட் வந்து சரி விடுங்க. இந்த இதை கீழே போட்டுறணும். எனிமி டெசடிகளாச்சும் எடுக்க முடியும். இத்தனை ரவுண்டு வின் பண்ணிட்டாங்களா? 2 ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே தடுவோம். டபுள் ஆக்டர் கேஸ் ஜாடு தான், ஜாடு வந்துருச்சு கேஸ். ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஒன்றுமே பண்ண முடியாது கேஸ். ஆமாம், புரியுதா? பாருங்க, உட்காந்துப்போம். அங்கிட்ட ஒரு எனிமி இருக்கான், இங்கிட்ட ஒரு எனிமி வந்துடுவாங்க. இல்லைங்க, பின்னாடி இதுக்கு போய்ப்போம். மெடிக்கெட் போடுறா, மெடி போட்டுப்போங்க. அதுக்கு அடுத்து போவோம். ஜாடு தான் பார்த்தீங்களா, ஜாடோட பவரை. ஓகே, இது எடுத்துட்டு உட்காந்துடுறா. உட்காந்தாச்சு. ஜாடு சோனியா கேரக்டர் வச்சுருந்தா அவனை அடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஹெச்பி ஏற மாட்டேங்குது. எஸ், கமெண்டில் சொல்லுங்கள் எஸ், கேரக்டர் காம்பினேஷனு ஹெச்பி ஏறுறதுக்கு ஏதாச்சும் கேரக்டர் காம்பினேஷன் சொல்லுங்கள் எஸ். சோனியா கேரக்டர் வச்சும் எனக்கு ஹெச்பி ஏற மாட்டேங்குது. சும்மா M500 வாங்கிட்டேன் எஸ். தேவலாம் M500 வாங்கிட்டேன். இந்த ஒன் டாப்பே தெரியாது.
ஒன் கொஞ்சம் தெரியும். ஒரு நேரத்தில் அதே எனக்கு M500 ஒன் டாப்பே வராது. மேலே ஏறானா கைஸ்? இங்கிட்ட தான் எனிமி வரல. ஊக்காங்க போட்டு ஊக்காங்க போட்டு வந்து அடிக்கிறான். போடுறான் ரிப்போர்ட் பண்ணுவேன். ஒன்றுமே பண்ணலனாலும் ரிப்போர்ட் பண்ணி விடுவேன். பாட்டுலாம் எனிமி எங்கிட்ட வருவாங்க. போன மேட்ச்லாம் மைனஸ் ஆகுது. இந்த ஒரு மேட்ச் தான் கைஸ் முடிச்சுப்போம். இன்னும் ஒரு மேட்ச் போட்டுட்டு ஓகேவா? விபி லெவல்லாம் ஓகே. டாப் அப் தான் கைஸ். அப்புறம் டாப் அப் பிளேயரே கிடையாது. அப்புறம் என்ன டாப் அப் இல்லை சொல்ல மாட்டேன். டாப் அப் பக்கமே போகிற இல்லை கைஸ் நம்மளாம். ஓகேவா? இந்த மேட்ச் நம்ம ஜாடு தான் கைஸ். ஜாடார் வாட்டு தான். புரியுதா? Free Fire India is set in a virtual ரெண்டு மேட்ச் பார்க்கலாம். எனக்கு வெறியோட ஆடிடுவோம் கைஸ். ஓகேவா? ரெண்டு மேட்ச் தோட்டுட்டு அதுக்கடுத்து ஆடுவாங்க கைஸ். இந்த லாஸ்ட் மேட்ச்சில் நல்லாயிருக்கும். மேலே ஏறிப்போம். அடிச்சிருவாண்டா. டேய் பாருங்க, இவன் தாங்க வருவான் போல. ஜாடு தான் கைஸ். புரியுதா? ஜாடு களத்தில் இறங்கினா அவ்வளோதான். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால் பண்ண முடியும். அது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களாலையும் நிறைய அடிக்க முடியும் கைஸ். எனக்கு தான் கைஸ் டபுள் டைப் வந்துச்சு, ட்ரிபிள் டைப் தான் இருந்தாங்க. நான் வேறு ஆல்ரெடி அடிக்கிறேன்னு பேரில் காமெடி பண்ணிருக்கேன். ஸோ 700 டேமேஜு, நான் 500 டேமேஜ் தான். ஸோ கடுப்பேறுது கைஸ். சாம்சனு எடுத்துப்போம். Need equipment. Need equipment. மாத்திரமா ஆனால் நம்ம டீம்மேட்டே தோற்றுறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். ரிவெஞ்ச் மெடிக்கேட் போட்டோம். இங்கிட்ட ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். தெரியல. வேறு சாண்டினா கேரக்டர் நினைக்கிறேன். டேய் இப்போ சொன்னேன் வரல. தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு பாட் ஒன்டாப்பே ஃப்ரீ. அது ஒன்டா பிளேயர் மாதிரி இந்த சட்டிக்கெல்லாம் ஓசிகளை வச்சுருவான். ஓசிகளாக தட்டுறாங்க. என்னோட லாஸ்ட் ட்ரிபிள் ஓசிகள் வச்சுட்டான். இப்போ ரிவெஞ்சு கண்டிப்பாக வாங்குவாங்க. ரிவெஞ்சு கண்டிப்பாக வாங்குவாங்க கைஸ். அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது ஏன்னு தெரில. வாங்குவாங்க. அங்கே முட்டைக்கு 4 அடிக்கலான்ட்டு
பார்க்குறேன் கைஸ். இதுக்கு மேலே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகேவா, விட்டே கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நான் இதுக்கு மேலே விட்டு கொடுக்க முடியாது. சரி அடிங்கடா. யாரு பாசு மாதிரி ஓடிட்டே இருக்கான். அடிக்க மாட்டான். யாரு கைஸ்? ஒருவேளை நம்ம டீம்மேட்ஸோட ஃப்ரெண்டோ? நம்ம டீம்மேட் டேய் கண்ணு தெரியாதாடா, பின்னாடி ஒருத்தே அடிக்கிறான் உனைய. அது கூட தெரியாமல் உட்காந்துருக்கான் கைஸ். அது கூட தெரியாமல் அங்கே தீவிரமாக அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சிடுறான் கைஸ். சோனியா அடித்ததுக்கப்புறம் அவனுக்கு சோனியா இருக்கு. ஆனால் நானும் சோனியா வச்சேன். இருந்தாலும் கொண்டாங்க. டேய் ரிவை பண்ணி விட்றா. பைக் ஆனில் தான் இருக்கா. இப்போ பை ரிவை பண்ணி விட்டான். MP40 நம்ம டீம்மேட்டு தான் அட்வான்டேஜ். அதை பாருங்க, எக்ஸாமேட்டு. சரி விடுங்க, பார்த்துப்போம். இல்லைங்க கைஸ், கண்டிப்பாக அடிச்சு தீர்றோம். விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா வச்சிடுறாங்க. விட்டு கொடுக்கணும்னா அடிக்க மாட்டுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது, உங்களை வேறு இல்லையா? சரி விடுங்க, பார்த்துப்போம். நான் எனக்கே தெரில. ஓகே, இங்கிட்ட வேணாம் போகிறேன். சரி வேணாம் அங்கிட்ட வேணாம் கைஸ். நம்ம இங்கிட்டு நின்று அடிப்போம். நின்று அடிப்போம். ஆனால் இவன் மேலே கீழே குச்சிருவோம். ஓகே, குளிச்சாச்சு. என்னாச்சு வருவானே அடிக்கிறதுக்கு. என்னாச்சு வருவான், மாட்டுவான். வாடா, ரோட்டு அடிச்சிச்சு. டே எங்கிட்டா கைஸ் வர்றதுக்காகவே வெயிட் பண்ணி அடிக்கிறான். நான் என்ன சொல்லுவேன். சரிப்பா, இந்த ரூம் double takedown. எங்க இருக்கான்னு தெரியுதுல, சும்மா உட்காந்து மெடிக்கிட்டே போகுது. அதான் Triple takedown. ஜம்பிங் இது தெரியுது. அங்கே ஒரு இது இருக்கு, அந்த ஜம்பிங் இது. டே க்ளோவால் போட்டு Double takedown. ஏடபிள்யூம் தாங்க ஈஸியாக அடிக்கலாம். டே ஏன்டா வேற நம்ம டீமில் ஒரே பாட்டாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க. இவ்வளோ தான் வாங்கி தர மாட்டேறீங்க. நம்ம அவங்களுக்கு வாங்கி தந்தாலும் சரி பார்ப்போம். எங்கிட்ட எனிமி வரானான்னு பார்ப்போம். வச்சிடுறாங்க. இங்கே நின்று பார்ப்போம் கைஸ், எனிமி வரானான்ட்டு. இங்கே தான் வந்தான். மொத்தம் வந்து ஊக்காங்க போட்டு அடித்தான். இந்த வேற ஒரு மேட்ச்சில் ஒருத்தன் ஊக்காங்க போட்டு அடித்தான் கைஸ். இப்போ என்ன பண்ணுறான்? இவனெல்லாம் ரிவைவ் பண்ண முடியாதா? போடா தம்பி. அவனா போய் சேர்த்துக்கிட்டே இருக்கான் கைஸ். அது நம்ம சொல்லக்கூடாது கைஸ். விடுங்க பார்ப்போம்.
இன்னைக்கு ஜாடு தான் கேஸ் நம்ம போடா ஜாடு கேஸ் சரிதா ஜாடு அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. Double takedown. 1v3 1v2 1v3 புரியுதா கைஸ் ஜாடு கைஸ் Good job. புரியுதா அந்த மாதிரி கைஸ் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா. இந்த ரவுண்டு 1v3 அடிக்கிறோம் கைஸ் ஏசி அடிப்போம் கைஸ் இந்த ரவுண்டு வாங்க க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே ஹெல்மெட்டு அப்புறம் என்டன் 2 சிப்பு 3 சிப்பு வரும்னு பார்த்தேன். நான் ஹெல்மெட் போடல ஒரு கிலோவால் தான் அதனால பரவாயில்ல. இந்த தடவை ரஷ் பண்ணி போவாங்க இந்த பக்கம் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டேன். இந்த பக்கம் வராங்களா அந்த பக்கம் வராங்களான்னு பார்ப்போம். அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஜாடார் வாட்டு தான் ஜாடு தான் கைஸ். ஜாடுக்கு பவர் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம தான் புரியுதா. கைஸ் பிபி லெவல் இவ்வளோ இருக்கா அடி பிபி எக்ஸ்பி லெவல் கிடையாது. ஷேர் பண்ணிடுவாங்க. எனக்கு பிரியாணி கிடைக்கும் பிரியாணி எடுத்துப்போம். அந்த பண்டில் எந்த பண்டில்னு தெரியுதா உங்களுக்கு? அரோரா பண்டில் கைஸ் அரோரா பண்டில் கைஸ் போட்டிருந்தது. இந்த குக்கு இந்த ட்ரெஸ்ஸு இதில் போட்டிருந்தாங்க பிரியாணி. இந்த வீடியோ என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என் பண்ணிக்கலாம். Watch me go viral. Watch me go viral. நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்களா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக்கை போட்டு வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். லவ் யூ ஆல். பை கைஸ். பை.